இன்னைக்கு வீடியோல பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? பிரியாணி செய்ய தேவைப்படுற பன்னீர், வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்துக்கிட்டு வெங்காயத்தை நீள நீளமா நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி மஞ்சள், மிளகாய் பொடி, உப்பு போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற பன்னீரை ஃபுல்லா போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கணும். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரியாணி பண்ற சட்டி எடுத்து ஸ்டவ்ல வச்சு ஃபர்ஸ்ட் நெய் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டு வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை உள்ள போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கொண்டு வந்து அதையும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். வெறும் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா வீட்டுல அரைச்சது இல்லைன்னா கடையில வாங்கின பிரியாணி மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ண பன்னீரை உள்ள மிக்ஸ் பண்ணிட்டேன். ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஊறினதுனால 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுல தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் பண்ணனா கடைசியா உப்பு போட மறந்துட்டேன். சோ ஃபைனல் டச்சா உப்பும் போட்டு மூடி வச்சாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு சைடுல தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டாங்க. நானும் என்னோட செல்லக்குட்டியை சாப்பாடுலாம் வெந்துருச்சான்னு அப்பப்போ திறந்து நாங்க 2 பேரும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ற ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நானும் தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.